கடவுள் துணை நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் தரித்திரம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்க்கலாம். தரித்திரம் முதல்ல எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மூதேவி அப்படிங்கிறவங்கனால தான் வருது. மூதேவிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதேவியோட அக்கா. தேவர்களெல்லாம் பார்க்கடலை கடையும் போது பார்த்திங்கன்னா நிறைய தெய்வீக பெண்கள் வந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்தது மூதேவி, அப்புறம் வந்தது ஸ்ரீதேவி. இந்த மூதேவி எங்கெல்லாம் வாசம் செய்வாங்கன்னு பார்த்திங்கன்னா, உழைக்கும் எண்ணம் இல்லாதவர்கள், அடுத்தவரை பார்த்து பொறாமப்படுறவங்க, துர்வாடை வீசும் இடம், துர்வாசகம் பேசும் இடம், அழுக்கு துணி நிறைய போட்டிருப்போம்ல அந்த மாதிரி இருக்க இடத்துல, அழுக்கான இடங்கள், பரட்டை தலையோடு இருக்கிற இடம், சுத்தம் இல்லாத இடம், கெட்ட வார்த்தை பேசுகிற இடம், வீண் வம்புக்கு போகிறவங்கக்கிட்ட, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்காங்கள்ல அவங்களெல்லாம் பார்த்தா இந்த மூதேவிக்கு ரொம்ப பிடிக்கும். கப்புன்னு போய் பிடிச்சிக்குவாங்க. அப்புறம் அழுக்கு துணி வீடு ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. அப்புறம் கதவுக்கு மேலே அழுக்கு துணி போடுறது, துண்டு போடுறது, காய போடுறது அதெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா கதவில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. வீடு பார்த்திங்கன்னா இருட்டடைஞ்ச மாதிரி இருக்கிறது, லைட் இல்லாமல் ஒரு மாதிரி உள்ளே போனாவே அது ஒரு பேட் வைப்ரேஷனாக இருக்கும். இருட்டாக கும்முன்னு பகல் டைம்லேயே இருட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா மூதேவி நிரந்தரமாக வந்து தங்கிக்குவாங்க. அப்புறம் பழைய சாப்பாடெல்லாம் இருந்து கெட்டு போய் அது ஒரு மாதிரி துர்நாற்றம் வீசுகிற மாதிரி இருந்தால் அதெல்லாம் வந்து மூதேவிக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் காசே நிற்காது, வருமானமே வராது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து மூதேவி வாசம் செய்கிற இடம். கையில் வளையல் இல்லாமல் பெண்கள் பார்த்திங்கன்னா சாப்பாடு போடக்கூடாது. அதுவும் ஒரு விஷயம். காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு படுக்கையை மடித்து வைக்கணும். அந்த பெட்ஷீட்டெல்லாம் அங்கங்கே தொங்கிட்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அது மூதேவிக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் வீட்டில் நல்லா சுத்தபத்தமாக நீட்டாக நல்லா வாசனையாக கமகமான்னு சாம்பிராணி ஊதுபத்திலாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தோம்னா மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. நமக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த வருமானம் நிற்கும், சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.